partial differentiationல higher order derivatives அதுக்கு வந்துட்டு எப்படி sums work out பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு part 2 வீடியோ இது. part 1 higher order derivativesக்கான partial differentiation formulas எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிருக்கோம், அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போது u equal to log x sin y plus y sin x, then show that dou u by dou x into dou y plus dou u by dou x divided by dou y into dou x அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படின்னா அதுக்கு நான் எப்படி ஹையர் ஆர்டர் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும், dou ஸ்கொயர் u divided by dou x dou yனா நான் எப்படி எழுதுவேன், dou by இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணணும், dou x into dou u by dou yன்னு எழுதுவேன். ஓகேவா? தென் dou ஸ்கொயர் u divided by dou y dou x அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதை நான் எப்படி எழுதுவேன், dou by dou y இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோங்க, வேறு ஒன்றும் இல்லை, into dou u by dou y dou xன்னு சொல்லி எழுதுவேன். ஓகேவா? இதுதான் நான் ஃபஸ்ட்டு இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலான்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், யூவை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். யூ வந்து யார், லாக் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ். அப்போது யூவை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போது log x நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா என்ன வரும், dou by dou x of log x equal to 1 by x. ஓகேவா? அப்போது log x பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 1 by x sin y plus y sin x ன்னு சொல்லி கிடைக்குமா? தென் நெக்ஸ்ட்டு உள்ள எக்ஸ் டேர்ம் வச்சு பண்ணனா இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம எதை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸை வச்சுட்டு சைன் ஒய்யை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், dou by dou x of sin y equal to cos y. அப்போ எனக்கு என்ன வரும், cos y. தென் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரியுதா, ஏன்னா யூவி ஃபார்மேட்டில் இருக்குது. dou by dou x of uவியை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு யூவை வச்சுட்டு வியை பண்ணலாம், தென் வியை வச்சுட்டு யூவை பண்ணலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலாலாம் லாஸ்ட் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம், உங்களுக்கு அது புரியுன்றதுனால தான் நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது யூவை வச்சுட்டு வியை பண்ணியாச்சா, தென் சைன் ஒயை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 0. ஏன்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் எக்ஸுன்ற வேரியபிள் இல்லை அப்படின்னா அது என்னவா மாறிடும், 0வாக மாறிடும். தென் அகெயின் இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல அதை பண்ணணும், ப்ளஸ் இது எல்லாமே ஒரே டேர்ம் தான், ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம ஒய்யை வச்சுட்டு சைன் எக்ஸை பண்ணால் 0ன்னு கிடைக்கும், அகெயின் சைன் எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ண அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போது என்ன வரும், 1 divided by x sin y plus y sin x into மேலே யார் வருவா, x cos y ரிமைனிங் இருக்கும், இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், ப்ளஸ் sin x மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது நான் இதை என்ன பண்ண போகிறேன், எக்ஸால் அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போது dou ஸ்கொயர் u டிவைடட் பை dou x இன்ட்டு dou y என்ன கிடைக்கும், இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா என்ன ஃபார்முலா வரும், dou by dou x of u by v என்னதுங்க, v dou u by dou x minus u dou v by dou x divided by v ஸ்கொயர்னு கிடைக்குமா? அந்த ஃபார்முலாவில் தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இவங்க u இவங்க v. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணணும், v அப்படியே வச்சுக்கணும். v வந்து என்னது, x sin y plus y sin x. தென் யூவை பண்ணணும். யூவை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், எதை வச்சு பண்ண போகிறேன், எக்ஸை வச்சு பண்ண போகிறேன். அப்போ எக்ஸை வச்சு பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு காஸ் ஒய் பண்ணால் 0, காஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் 1 கிடைக்கும், அகைன் சைன் எக்ஸை பண்ணனா காஸ் எக்ஸ் கிடைக்கும், மைனஸ் யூவை வச்சுக்கிட்டு வியை பண்ணணும், எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ்
யூவை வச்சுட்டு வியை பண்ணணுமா, வியை பண்ணனா எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுட்டு சைன் ஒயை பண்ணால் 0 வரும். அகெயின் யூவை வச்சுட்டு சைன் ஒய் வச்சுட்டு எக்ஸை பண்ணனா ஒரு ஒய் கிடைக்கும், 1 கிடைக்கும். ஒய்யை வச்சுட்டு சைன் எக்ஸை பண்ணனா காஸ் எக்ஸு, ஒய் அப்படியே தான் இருக்கும். ஆனால் சைன் எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். டிவைடட் பை வி ஸ்கொயரா, வின்றது யாரு, எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களாங்க? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை ஷார்ட் ஃபார்ம் பண்ணுறேன். எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ் இன்டூ யார் இருக்காங்க, 0 போய்டும், காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும், காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ், இது எல்லாமே ஒரே டேர்ம் ஓகேவா, மைனஸ் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ். அகெயின் இதில் என்ன இருக்கும் ரிமைனிங், sin x sin y plus y cos x இருக்கும். கரெக்ட்டுங்களாங்க? இப்போது இது எல்லாத்தையும் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், இதுலேருந்து காமனாக வந்துட்டு எக்ஸு சைன் எக்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை வி ஸ்கொயரா, வி ஸ்கொயர் வந்து என்னது, எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? இப்போது இதை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சா, அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனாக என்ன கண்டுபிடிக்கணும், தோ யூ டிவைடட் பை தோ ஒய் இன்ட்டு தோ எக்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை தோ எக்ஸ் இன்ட்டு தோ ஒய் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா. இது கண்டுபிடிச்சாச்சு. தோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை தோ ஒய் இன்ட்டு தோ எக்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எனக்கு என்னென்ன தேவை, தோ யூ பை தோ எக்ஸ் என்னன்னு தேவை. யூனா என்னங்க, லாக், யூனா என்னன்னு பார்த்தோம், லாக் எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோமா. இதை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. யூவோட வேல்யூ என்னது, யூ ஈக்குவல் டு லாக் எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன், யூவை அப்படின்னா எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். தோ பை தோ எக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு, 1 பை எக்ஸா. அப்போது 1 பை எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ். அடுத்து மேலே இருக்கிற டேர்மை பண்ணணும் தானே, எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா எக்ஸை வச்சுட்டு சைன் ஒயை பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும். சைன் ஒய் வச்சுட்டு எக்ஸை பண்ண அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். அகைன் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் வேல்யூஸ்லாம், அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இன்னொரு நோட் எடுத்து வச்சு போட்டுட்ருக்கேன். சைன் ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ்ன்னு இருக்கா, ஒய்யை வச்சுட்டு சைன் எக்ஸை பண்ணனா காஸ் எக்ஸ் கிடைக்கும். சைன் எக்ஸ் வச்சுட்டு ஒய்யை பண்ணால் 0 கிடைக்கும். ஏன்னா எக்ஸில் ஒய் டேர்ம் இல்லை. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், சைன் ஒய் ப்ளஸ் ஒய் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்குமா. என்ன வேல்யூ, தோ யூ பை தோ எக்ஸு. இதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ தோ பை தோ ஒய் இன்டூ தோ யூ பை தோ எக்ஸ் என்ன அப்படின்னா யூ பை வி ஃபார்முலா. யூ பை வினா என்ன பார்த்தோம், இங்கே இருக்கா, வி தோ யூ பை தோ எக்ஸ் மைனஸ் யூ தோ வி பை தோ எக்ஸ் டிவைடட் பை வி ஸ்கொயரா. சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது யூ இது வி, வியை அப்படியே வச்சுக்கணும். எக்ஸு சைன் ஒய் ப்ளஸ் ஒய் சைன் எக்ஸ்
அப்படியே வச்சுட்டு யூவை ஒய்யை வச்சு பண்ண போகிறேன். சைன் ஒய்யை பண்ணனா காஸ் ஒய் கிடைக்கும். ஒய்யை வச்சுட்டு காஸ் எக்ஸ் பண்ணால் 0. காஸ் எக்ஸை ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு ஒய்யை பண்ணால் 1. அகெயின் மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். ஓகேவா, நமக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ்ஸு. இப்போ என்ன பண்ணணும், யூவை அப்படியே வச்சுக்கணும். sin y plus y cos x into v-யை y-யை வச்சு பண்ண போகிறேன். y-யை வச்சு பண்ண அப்படின்னா x-ஐ வச்சுட்டு sin y பண்ணால் cos y-யா, sin y வச்சுட்டு x-ஐ பண்ணால் 0 ப்ளஸ் y-யை வச்சுட்டு sin x-ஐ பண்ணால் 0, sin x-ஐ வச்சுட்டு y-யை பண்ணால் 1 கிடைக்கும். ஓகேவா, டிவைடட் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர்ன்றது என்னது, x sin y plus y sin x the whole square. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா, x sin y plus y sin x into cos y plus cos x 0 ஆகிடும், போட தேவையில்ல. cos x into 1 cos x தான் வரப்போகுது. மைனஸ் sin y plus y cos x into x cos y 0, இதுவும் 0 plus sin x divided by v square வந்து அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதுதான். x sin y plus y sin x the whole square. இதை நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போது ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்குமா, இருக்கும். ஏன்னா செக் பண்ணலாமா, இப்போ இங்கே இருக்கு dou square u divided by dou x. dou y ஓட வேல்யூ என்னது, x sin y plus y sin x இருக்கா, x sin y plus y sin x into cos y plus cos x, cos y plus cos x. அடுத்து x cos y plus sin x, x cos y plus sin x. next sin y plus y cos x, sin y plus y cos x வந்துருச்சா. divided by v square வந்து என்னது, x sin y plus y sin the whole square, x sin y plus y sin x the whole square வந்துருச்சா. புரியுதுங்களா, இதுலேருந்து என்ன சொல்லலாம், dou square u divided by dou x dou y equal to dou square u divided by dou y dou x ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம், ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு இதோடைய partial differentiation of u is double partial differentiation of u ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் ஏதோ ஒரு டெரிவேட்டிவ் கொடுத்துட்டு உங்களுக்கு வேல்யூ கேட்கலாம். ஓகேவா, அதனால எப்படி போடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் யூலர்ஸ் தியரம் பற்றி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம்.